السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுவின் வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது முகமதுவின் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களிலே மிகவும் கெட்டவை இந்த மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுபவை, ஒவ்வொரு புதியவையும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் இட்டுச் செல்லும் என்ற தமது ஒவ்வொரு உரையின் துவக்கத்திலும் இந்த உம்மத்துகளை எச்சரித்து துவங்கும் எனது உயிரினும் மேலான எம்பெருமானாரின் பொன்வரிகளையே முன்னுரையாக்கி என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வகுப்பில் நாம் சூரா 2:126, 14:35 ஆகிய வசனங்கள் இடம்பெற்றுள்ள அந்த பலதன் வித்தியாசங்களை பார்த்துட்டு வர சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் பார்க்கையில் பொதுவாக இந்த மேற்கொண்ட இந்த தேனி மற்றும் இந்த ரோம் போன்ற இந்த 3 விஷயங்கள் எடுத்துக்கொண்டு இந்த குர்ஆனுடைய தாற்பயத்தை யோசிப்பதற்காக நாம் பார்க்கும்போது அது ஒரு எழுத்தில் வரலாறு, ஒரு சொல்லில் அறிவியல், ஒரு வசனத்தில் எதிர்கால முன்னறிவிப்பு ஆக இந்த 3ம் சேர்ந்து சொல்லும் ஒரே சாட்சியாக உள்ளது. இது ஒன்றே இந்த குர்ஆன் மனிதனால் எழுதப்பட்ட நூல் அல்ல, அது படைத்தவனால் அருளப்பட்டதே என்பது விளங்க முடிகிறது. ஒரு எழுத்தில் வரலாறு என்பதை திருக்குர்ஆன் 2:126 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவாவின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரப்பி ஜல் ஹாதா பலதன் ஆமினா. இதில் பலதன் என்பது அன்று மக்காவின் ஒரு பள்ளத்தாக்கு பகுதியினை ஒரு நகரமாக மாற்று. ஒன்றும் இல்லாமல் இருந்த வனாந்தர பகுதி, அது பாலைவனம், எதுவுமே இல்லாத இடத்துல நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க, இந்த இடத்த நீ ஒரு சிறந்த நகரமாக ஆக்கு என்று. இதே அல்லாஹ் இந்த இடத்தில் பலதன் என்ற வார்த்தையின் மூலம் சொல்லி காட்டுறான். அப்போது அங்கே மக்கா நகரம் இல்லை, மக்கள் இல்லை, வசதிகள் எதுவும் இல்லை, அது ஒரு வனாந்திரம். அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 14:35 கேட்கப்படும் துவாக அல்லாஹ் சொல்கிறான், இஜல் ஹாதா அல் பலத ஆமினா. ஆனால் அது இப்போ நகரமாகிடுச்சு. அந்த முதல் துவாவை அல்லாஹ் அங்கீகரித்து அது இன்று நகரமாகிவிட்டது.